சிறு குழந்தைகள் பெண்கள் பாலியல் கொடுமைகள் வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு இல்லைங்களா? அதுக்கான காரணம் என்ன? இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகளை ட்ரெஸ்ஸிங் சென்ஸு இதெல்லாம் வந்து மெயினாக எடுத்துக்கணும். சரிங்களா? பின்ன செல் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து சின்ன குழந்தையிலேருந்து சின்ன 2 வயசு குழந்தையிலேருந்து ஒரு 21-22 இயர்ஸ் குழந்தை வரைக்கும் நைட்டும் பகலும் செல்லு தான் மெயின் காரணம். மெயின் காரணம் செல்லில் எல்லாமே வரும் பட்டன் தட்டினா, அதுதான் மெயின் காரணம். இது வந்து நம்ம ஃபேமிலி வந்து கட்டுப்படுத்துகிறா, இதுக்கெல்லாம் வந்து ஒரு சோர்ஸ் காணும். கண்டிப்பாக சொல்லணும். ஃபேமிலி வந்து எதுக்கு பார்க்குற போதும், உனக்கு தேவைக்கு என்ன போதும், உனக்கு என்ன பார்க்கணும் அது மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்கன்னா அது நம்ம கல்ச்சர். நம்ம வந்து கண்டிஷனாக அது சொல்லணும், அப்போ தான் அது நிற்கும். அதுக்கு மேலே 11 மணி நைட்டு 12 மணி 1 மணி இது வரைக்கும் நைட்டு எல்லாமே இது செல்லு பார்க்குறது, இதுதான் மெயின் ப்ராப்ளம். இது ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா டைம்லலாம் வந்து நிறைய ஃபோனெல்லாம் கொடுத்தீங்கன்னா எஜுகேஷன் சொல்லிட்டு ஆன்லைன் எஜுகேஷன் அது மிகப்பெரிய தப்பு தான். ஃபோனை கொடுத்து அது மிகப்பெரிய தப்பு தான் பண்ணது அன்றைக்கி. அதுக்கு வேறு சூழ்நிலை, அந்த சூழ்நிலை அதுதான் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னா அவங்க எஜுகேஷன் கெட்டு போயிடும். 10th எழுத முடியாமல் 12th எழுத முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி அந்த சர்டிஃபிகேட் தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு வேலைக்கு போகும்போது அந்த சர்டிஃபிகேட் ரொம்ப பாதிக்குது. அதையும் வந்து இம்பார்ட்டண்டாக எடுத்துப்போம். மெயின் செல்லு தான் என்னுடைய இப்போத்த ஒரு ஃபிலிம் ஃபீல்டுலேயே வந்து பழைய மாதிரிலாம் இல்லைங்க. இப்போ வந்து நிறைய மாற்றங்கள், ட்ரெஸ்ஸிங் சென்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப மாற்றங்களாக இருக்குது. இங்கேயே நீங்கள் பார்க்கலாம், இந்த ரேஸ்கோர்ஸ் ஏரியாலே நீங்கள் வாக்கிங்லேயே வர்றதை பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது, பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க மனசில் என்ன படுதோ அதுதான் நடக்கும். நம்ம டீசெண்டாக நடக்கணும். நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நம்ம மனசில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். இல்லை இந்த யூடியூப்லாம் பார்த்தோம்னா சைல்டு லாக்கிங் மாதிரி எல்லாம் சில டிவியில் சைல்டு லாக் இருக்குது அந்த காலத்துலலாம். அதே மாதிரி யூடியூப்லேயும் வந்து யூடியூப் கிட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆனால் யூடியூப் கிட்ஸை பார்த்தாலுமே அதுலேயுமே சில ஆபாசமான சில கண்டிப்பாக ரீல்ஸ் எல்லாம் வருது. எல்லா ஃபோன்லேயும் வருது. அதெல்லாம் கட்டுப்பாடு கொண்டு வந்துடணும். அது இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி யூடியூப்பு இதில் புதிய அக்கௌண்ட்ஸில் இப்போ ஏதோ ஒன்று பார்க்குறோன்னா சைட்லேயே வந்துடும். அதெல்லாம் வந்து அது வந்து கட்டுப்படுத்தே ஆகணும். அது வேறு வழியே இல்லை. அது எல்லா ஃபோன்லேயும் வரும். குழந்தைங்க பார்த்தாலும் வரும், யார் பார்த்தாலும் வரும், வயசானவங்க பார்த்தாலும் வரும். அது வந்து கட்டுப்படுத்தணும். கவர்மெண்ட் தான் அது ரெடி பண்ணும். சட்டம் சரியில்லை, சட்ட அதிகாரிகள் சரியில்லை, பெண்களெல்லாம் கரெக்டாக தான் இருக்காங்க, சட்டம் தான் சரியில்லை. சட்டம் சரியில்லைன்னா என்ன? ஒரு பயம் இல்லை சட்டத்து மேலே, அரசாங்கத்து மேலே, காவல்துறை மேலே யாருக்குமே பயம் கிடையாது. பயம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே நடக்காது. பயம் இல்லை. ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தப்பு நினைக்கும் போதே நமக்கு அந்த ஒரு பயம் வரணும். அந்த பயம் இல்லை. அதனால தான் அந்த பயம் வரணும்னா என்ன மாதிரி தண்டனை? அரபு நாடுகளில் கொடுக்குற தண்டனை தான் கண்டிப்பாக கொடுக்கணும். என்ன தண்டனை அப்படின்னா, தெரியாமல் பொண்ணு மேலே கை வெட்டாலே கையை வெட்டிடுவாங்க அங்கே. அப்போ தெரிஞ்சு பண்ணுறவங்கள அப்போ என்ன பண்ணணும்? அந்த மாதிரியான தான் வரணும். கண்டிப்பாக தண்டனையினால் இது ஸ்கூலில் நம்ம டீச்சரை ஏன் அடிக்க சொல்கிறோம், அடித்து வளர்த்துங்கன்னு ஏன் சொல்கிறோம்? டீச்சர்கிட்ட இருந்து அடி வாங்கினானா வெளியே போய் அவன் அடி வாங்க மாட்டான். அதே மாதிரி அரசாங்கத்து மேலே பயம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தப்புகள் நடக்காது இல்லையா? இல்லை, நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க கையிலேருந்து அடி வாங்குறவங்க வெளியே போய் வேலை அவங்க கையிலேருந்து அடி வாங்க மாட்டாங்க. என்னோட பசங்களோட டீச்சர்ஸ் கிட்ட தப்பு பண்ணாங்கன்னா காத்துருங்கன்னு சொல்லி தான் அந்த ரைட்ஸ் நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்க கிட்ட போய் நீங்கள் பசங்களை அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவன் நாளைக்கு போய் வெளியே இருக்கவங்கள்ட்ட வந்து அடி வாங்குவான். டீச்சர்ஸ் கிட்ட இருந்து அடி வாங்கட்டுமே, தப்பில்லை. சட்டம் ஒழுங்கு சரியானாலே போதும். பயப்படுறோம், தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு தப்பை பண்ணோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற பயம் வந்தாலே அந்த தப்பு நடக்காது. சட்ட ஒழுங்கு கரெக்டானாலே போதும். ஓகே மேடம், இப்போ வந்து யூடியூப் நல்லா பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம்ல பார்க்குறோம், குழந்தைங்க கையில் நம்ம ஃபோனை கொடுத்து நம்மளே யூஸ் பண்ண வச்சு நம்மளே அவங்களை வந்து கேடு விட்டுருவோம். ஓகே, அதை பற்றி நான் கொடுக்கறதில்ல. என் பசங்க 2 பேருமே ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க, மோஸ்ட்லி டிவியும் பார்க்க மாட்டாங்க. அவங்கள நான் விளையாட விட்டுருவேன். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த ஆக்டிவிட்டி கொடுத்து விளையாட விட்டுருவேன். அவங்க ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க, மோஸ்ட்லி டிவியும் பார்க்க மாட்டாங்க. இப்போ நிறைய பேர் ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்குல்ல, பெண்களோட மாடர்ன் கேர்ள் தான் இப்படி தான். பார்வையில் தான் தப்பு. பார்வையில் இப்போ நான் ஹிஜாப் அணிஞ்சிருக்கேன், எனக்கு இது பிடிச்சி தான் அணிஞ்சிருக்கேன். இது யாரும் என்னை வற்புறுத்தி அணிய சொல்லலை. ஆனால் மற்றவங்க போட்டிருக்காங்கன்னா உங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்களேன். ஏன் நீங்கள் அவங்கள தப்பாக பார்க்கணும்? இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் 10 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளே வந்து அக்கௌண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணி ஆமாம் நிறைய ரீல்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க. அதை பற்றி பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்ட் இல்லை, பேரண்ட்ஸ். ஆனால் குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது இல்லையா, நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எது சமுதாயத்து எந்த பேஸ் பண்ணி? மொதல் ஆசிரியர் வந்து அம்மா தான், மொதல் டாக்டரும் அம்மா தான், எல்லாருமே எல்லா இதுவுமே அம்மா தான். அம்மா கிட்ட இருந்து தான் போகுது.
அம்மா மாதிரி கரெக்டாக இருந்துச்சுன்னா குழந்தைகளும் கரெக்டாக இருப்பாங்க. சூப்பர், தேங்க்யூ. ஒன்றும் இல்லைங்க, இங்கே ப்ராப்பர் செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரில, இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்பர் 1. நம்பர் 2 இஸ் லைக் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குல்ல, அதில் என்ன பார்க்குறாங்க, அதில் என்ன பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன தோணுது, அப்போ அவங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை காரணம். இது எல்லாத்தையும் தாண்டி ட்ரக், தட் இஸ் தி மெயின் இஷ்யூ. ஸோ இதை கொஞ்சம் ஏதாவது கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா மேபி தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு இதை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும் 1. 2வது அவனுக்கு தோணணும் அது குழந்தை அப்படிங்கிறது, அவங்க வயசானவங்க அம்மா மாதிரி அக்கா மாதிரின்னு தோணணும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். ஸோ எதை நோக்கி போயிட்டுருக்கோன்னு எனக்கு புரியல. பட் ஆனால் இது எல்லாம் மாறினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் இதுதான் குழந்தைங்க பார்க்கணும், இதுதான் பார்க்கக்கூடாதுன்னு ஏதாவது வரைமுறை இருக்கா? இல்லை. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே எங்கே வருதுன்னு பார்க்குறீங்களா? ஸோ உங்களுக்கு அதிலேருந்தே தெரியும் குழந்தைங்களுக்கு எதை பார்த்தா டக்குன்னு கிராஸ்ப் ஆகும் அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த டீனேஜில் இருக்கிற ஏர்லி டீன், நான் சொல்கிறது இந்த 13, 14, 15 அதுனால் ரொம்ப பிடிக்கும். அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி வந்து என்ன நடக்கும், கிளாஸில் போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணால் என்னென்னு ஆசையாக இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கு நிறைய வாய்ப்பு இந்த இன்டர்நெட் கலாச்சாரம் கொடுக்குது. பட் ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் இதை எப்படி சேனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது இன்றைக்கி வரைக்கும் ஒரு பெரிய நெறிமுறை இல்லை. அதை கொஞ்சம் கரெக்டாக பண்ணால் ஏதோ நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ஒன்றுமே இல்லை, சிம்பிள். நீங்கள் போயிட்டு கூகுளில் சும்மா சாக்ஸ் அப்படின்னு தேர்னிங்க அப்படின்னா உங்களுக்கு சாக்ஸ் மட்டும் இல்லை, ஸ்டாக்கிங்ஸ் கூட வரும். ஸ்டாக்கிங்ஸோட ஆட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை ரிலேட்டடாக உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வரும். ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது, தண்டனை கொடுக்கலாம். இதுக்கு தண்டனை எல்லாம் கொடுக்கவே முடியாதுங்க. இதுக்கு வந்துட்டு அவங்கள வேறு விதமாக எப்படி நம்ம வந்து டைவர்ட் பண்ணுறது, முடிஞ்ச அளவுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஒன்று யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தட்ஸ் ஹவு திஸ் வேர்ல்ட் இஸ் எவால்விங், ரைட்? நம்ம இனிமேல் வந்துட்டு நடந்தே ஊருக்கெல்லாம் போகணும், மாட்டு வண்டியில் தான் போகணுன்னு நம்ம கேட்போமா? வாய்ப்பு இல்லை. எவ்வளோ ஸ்பீடாக சென்னை போகலாம், வந்தே பாரத் வந்துருச்சு. லைக் ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி வளர அதுக்கு நம்மளை எவ்வளோ சேஃபாக நம்மளை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சோம் அப்படின்னாலே ரொம்ப அழகாக இருக்கும். பட் நடந்தால் சந்தோஷம். இது மாற்றங்கள் வந்து பெற்றோர்கிட்ட இருந்து தான் முதல்ல வரணும். இல்லை, இந்த மாதிரி பாலியல் கொடுமை பண்ணுறவங்க என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறோம். என்ன பண்ணலாங்கிறீங்க? கொண்டுடலாமா? இல்லை, எஸ்பெஷலி இந்த குழந்தைங்க, ஸ்கூல் பொண்ணுங்க, இவங்களெல்லாம் வந்துட்டு தொடுறவனை அதுக்கு என்ன தெரியும்? அது கூட்டிகிட்டு போயெல்லாம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் வந்துட்டு அது எவ்வளோ கதறி இருக்கும்ல. ஸோ தட் இஸ் வெரி அன்ஃபேர். இதுதான் பிரச்சனையை நான் சொல்கிறேன். இதெல்லாம் பார்க்குறதுனால தான் இப்போ எவனாவது ஒருத்தன் பார்த்துட்ருக்கான் எங்கேயோ, அப்போ அந்த வழியில் ஒரு பொண்ணு நடந்து போகுது. அது ஸ்கூல் குழந்தைன்னு தெரியாது அவனுக்கு, வயசான அம்மான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவனுக்கு அந்த நேரத்துக்கு அந்த இச்சையை தீர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் இருக்கிறவனை என்ன செய்ய முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? மிருகம்தான். ஸோ இதை சேனலைஸ் பண்ணணுன்னா படிப்பு மட்டும்தாங்க. எஜுகேஷன் இஸ் கோயிங் டு ஹெல்ப் பீப்புள். இஃப் தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப், படித்தவனே நிறைய இது பண்ணிகிட்டு இருக்கான்ல. இந்த மாதிரி யூடியூப் இன்டர்நெட் எல்லாம் பார்க்குற இந்த சிறு குழந்தைகள், பெண்கள், பசங்க, நிறைய பசங்கள்லாம் இருக்காங்கல்ல, எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? வீட்டில் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாது? விளையாட்டு தாங்க. படின்னு டார்ச்சர் பண்ண முடியாது பசங்களை. அவங்கள எவ்வளோ தூரம் சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அப்படின்னா என்கேஜாக இருக்கணும். இப்போ நம்ம வீட்டில் நாளாக வளரும்போது தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா எங்கள் வீட்டில் எனக்கு அப்போ தாத்தா இருப்பார், பாட்டி இருப்பாங்க, எங்கள் சித்தப்பா இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் பக்கத்தில் இருப்பாங்க. ஸோ யாருமே இல்லாமல் இப்போ அப்பாவும் ஒர்க்கிங்க, அம்மாவும் ஒர்க்கிங்க, பொண்ணு மட்டும் பையன் மட்டும் வீட்டில் தனியாக இருக்காங்க. அவங்கள என்கேஜ்டாக எப்படி வச்சுக்க முடியும்? டிவி பார்க்கலாமா? டிவியில் என்ன கட்டுறாங்க? இல்லை யூடியூப் பார்க்கலாமா? இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் உங்களுக்கு தெரியும், லைக் இப்போ வர சீரீஸ் எல்லாம் இல்லையா? ஸோ இதை கட்டுப்படுத்துறது ஒன்று தாங்க, என்கேஜாக வச்சுக்கணும் குழந்தைங்கள. முதல்ல என்கேஜாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது அப்பா அம்மா கையில் தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம திருப்பியும் நம்ம அப்பா அம்மாவை விட்டு வராமல் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஒன்றா வாழ்கிறதுக்கான ட்ரை பண்ணோம் அப்படின்னா, எனக்கு கூட யாராவது இருக்காங்க, யாராவது பார்க்குறாங்க அப்படிங்கிற கண்காணிப்பு இருக்குது அப்படின்னாலே தப்பு செய்கிறது கம்மியாகும்னு நான் நம்புகிறேன். அது இல்லாமல் தானே இப்போ கண்காணிப்பு இருந்தாலுமே எல்லா பக்கம் கேமரா இருக்குது, இன்னும் திருடாமையாக இருக்காங்க. ஸோ சுய ஒழுக்கம் தான் இதுக்கு மெயின். இன்னொன்று, அப்பா அம்மா பணத்தை மட்டும் தேடி ஓட வேண்டாம். உண்மையிலே அவங்க குழந்தையை காப்பாற்றணும், அவங்களுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா யாரோ ஒருத்தர் வீட்டில் இருந்து அவங்கள பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு. பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதை சமமாக பார்க்கணும்.
ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பாலியல் வன்கொடுமைக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து அந்த செக்ஸை பற்றி சொல்லித்தரதுக்கான ஆள் யாரும் கிடையாது. அவங்களுக்கு வந்து எஜுகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த பாலியலுக்கான ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலேஜாக வந்து அதை கொடுத்தோம்னா, எந்த ஒரு விஷயமே வந்து நாலேஜ் இல்லாமல் போகிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய தவறு நடக்கும். அந்த நாலேஜ் வந்து சரியாக கொடுக்கணும். அந்த நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த பெண்களுக்கான அந்த பாலியல் பற்றியும் ஆண்களுக்கான பாலியல் பற்றியும் அந்த பருவ வயது வர்றப்ப அந்த டீன் ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த தூண்டுதல் இருக்கும். அந்த தூண்டுதலை பற்றி சரியான வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கற்றுக் கொடுத்தோம்னா அது சம்மந்தமாக எந்த ஒரு தவறு நடக்காது அப்படிங்கிறதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது, அதையும் மீறி ஒரு தவறுகள் நடக்குதுன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபாலருக்கும் வந்து பொறுப்பு இருக்குது. பெண்கள் அணிகிற உடையிலிருந்து ஸோ வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ஷன் வந்து பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஆண் தப்பு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆணை மட்டும் குறை சொல்கிறனால எந்த பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரி அதையும் மீறி இதெல்லாம் சரியாக இருந்து ஒரு ஆண் தப்பு பண்ணணும் அப்படின்னா தண்டனை வந்து ரொம்ப கடுமையாக இருக்கணும். அது இம்மீடியட்டாக இருக்கணும். அந்த தண்டனை வந்து எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி, பப்ளிக்கு தெரிகிற மாதிரி ஒரு தண்டனையாக இருந்துச்சுன்னா தப்பு பண்ணுறவனுக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த தண்டனை வந்து பார்த்திங்கன்னா வந்து குயிக்காக நடந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கும். ஸோ அதிக பணம் உள்ள ஒரு பெரும் பணம் வச்சுக்கிட்டு அதை வந்து ரொம்ப ஜாலியாக நினச்சி நிறைய பெண்களை வந்து வாழ்க்கையை சீரழிக்கிற ஆண்களுக்கு கட்டாயம் தண்டனை கொடுத்தாகணும். அந்த தண்டனை பப்ளிக்கு தெரிகிற மாதிரி ரொம்ப கடும் தண்டனையாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அது முழுமையாக சரி பண்ணணும் அப்படின்னா திருடனாய் பார்த்தா திருந்தாய் விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி. ஸோ அந்த பாலியலுக்கான வந்து ஒரு அறிவு, பாலியல் சம்பந்தமான ஒரு கல்வி, அந்த கல்வி வந்து நம்மளுடைய கல்வியில் விடுபட்டு போச்சு. அந்த நம்மளுடைய படிப்பில் அந்த கல்வியில் பாலியல் சம்பந்தமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம சிறு வயசுலேருந்தே கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இருபாலரும் ஸோ ஆண்கள் பெண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரிசமமாக வந்து நடத்தப்படுவாங்க. ஸோ எந்த தவறும் நடக்காது, தவறுகளை குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம். ஸோ தவறுன்னு சொல்கிறத விட அந்த தவறுகளுக்கு உண்டான தூண்டுதலை வந்து குறைக்கணும். ஸோ அந்த தவறுதல் வந்து எழாமல் இருக்கிறதுக்கு நிறைய பேத்துக்கு நாலேஜ் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு, சிறு குழந்தைங்களுக்கு அது என்னென்னே தெரியாமல் ஸோ அதை வந்து தப்பு பண்ணிடுறாங்க. ஸோ தப்பு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஒரு டைம் வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது நிரந்தரமாக வந்து நடக்க ஆரம்பிச்சிருது. ஒரு சில கெட்ட பழக்க வழக்கத்தினால நல்ல பழக்க வழக்கம் உள்ள சில பெண்களும் அதே மாதிரி பார்க்கப்படுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் நல்ல பெண்களும் இருக்காங்க, அந்த கெட்ட பெண்களும் இருக்காங்க, கெட்ட பழக்க உள்ள பெண்கள் அந்த மாதிரி ஆண்கள்லேயும் நல்ல ஆண்கள் இருக்காங்க, கெட்ட ஆண்கள் இருக்காங்க. ஸோ வந்து பிரச்சனை வந்து அங்கே கிடையாது. நம்மளுடைய பாலியல் சம்மந்தப்பட்ட கல்வி இல்லாதது தான் வந்து இதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத நான் முக்கியமாக சொல்கிறேன். தேங்க்யூ. இல்லை, சிறு குழந்தைகள்லாம் வந்து யூடியூப் கிட்ஸ்ன்னு இருக்குது. யூடியூப் கிட்ஸ்லேயும் வந்து யூடியூப் கிட்ஸ் தான் வருது. அதுக்கு மட்டும் இல்லாமல் அதில் ரீல்ஸ் எல்லாம் அந்த ஷார்ட்ஸ் என்பது நிறைய வீடியோக்களும் வருது, ஆபாச வீடியோக்களும் வருது. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் சிறு குழந்தைகள் வந்து அக்கௌண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாமே அந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து, இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? அதுக்கு வந்து சைல்டு லாக்குன்னு ஒன்று இருக்குது. பட் அதெல்லாம் வந்து கொடுத்தாலுமே ஒரு குழந்தை வந்து அதை தேட ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் எத்தனை லாக் பண்ணாலும் அந்த குழந்தை வந்து அது விஷயமாக வந்து போகும். ஆரம்பத்துலேருந்தே சொல்ல வர்றது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனிமையில் வந்து ஒரு பெண் குழந்தையும் சரி ஆண் குழந்தையும் சரி தனிமையில் இல்லாமல் எப்பயுமே வந்து ஃபேமிலியோடு அட்டாச்சாக இருந்தாங்கன்னா தவறு நடக்காது அப்படிங்கிறத வந்து நான் முக்கியமாக சொல்கிறது. தனிமையில் ஒரு ஆள் இருக்கப்போ தப்பு பண்ண தோணும். ஸோ அந்த தனிமையை வந்து குறைச்சிட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் அந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தோம்னா ஓரளவுக்கு வந்து சேஃபாக இருக்கும். அது குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு தவறுதல் மாதிரி காட்டாமல் கூட இருந்து சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பாக குழந்தைகளை வந்து சின்ன வயசுலேயே மாறும். காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்மளோட ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கட்டுப்பாடு எதுவுமே இல்லை. இவங்களுக்கு வந்து என்னென்னா இப்போது நம்ம கவர்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு சட்டம் கண்டுபிடிச்சி பெண்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்து இம்மிடியேட்டாக வந்து நம்ம கவர்மெண்ட்லேருந்து அதுக்கான முயற்சி எடுத்து இனிமேல் யார் இந்த மாதிரி இதில் ஈடுபடுறாங்களோ அவங்க இம்மிடியாக வந்து ஒரு தூக்கு தண்டனையோ அந்த மாதிரி ஒரு இது கொடுத்து நம்ம வந்து ஒரு சட்டம் வந்து கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வரணும். இது இப்போதைக்கு வந்து இது ரொம்ப ஒரு பெரிய க்ரைமாக போயிட்டுருக்கு. ஸோ கவர்மெண்ட்லேருந்து அதுக்கு ஒரு இஷ்யூ எடுத்து கண்டிப்பாக ஒரு ஸ்டெப்ஸ் இனிமேல் யார் இந்த இஷ்யூ ஆகுறாங்களோ அவங்களுக்கு இமீடியட்டாக தூக்கில் போடுற மாதிரி எனக்கு ஒரு இது இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு கடுமையான ஒரு தண்டனை கொடுக்கணுன்றது என்னோட கருத்து. ஆனால் நம்ம ஊரில் தான் சட்டங்கள்லாம் வந்து ஒரு நிறைய இதாக இருக்குது. பட் இன்றைக்கி ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை நாளைக்கு வேறு பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனையை மறந்துடுறாங்க. பட் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை பார்த்திங்கன்னா உடனே அந்த சட்டங்களில் கடுமையான சட்டங்களை ஏற்றி அந்த பிரச்சனையில் உடனே தீர்வு கண்டுட்டால் இந்த மாதிரி வந்து நிறைய ஒரு தவறுகள்லாம் வந்து நடக்காமல் இருக்குங்க. ஆமாம், மற்ற ஊரில் பார்த்திங்கன்னா இந்த தவறுகள் நடந்தால் அப்போவே வந்து அதுக்குண்டான சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அரபு நாட்டில் எல்லாத்துலேயும் அப்போவே வந்து அதுக்குண்டான தண்டனைகளை கொடுக்குறனால அங்கேயும் இதே மாதிரி எல்லாருமே சோசியல் மீடியா எல்லாமே இருக்குங்க. பட் இருந்தாலும் நம்ம ஊரில் அது ரொம்ப அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா
ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாகவே இருக்கும், கொஞ்சம் இதாக இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எல்லாருமே ஃபாரின் கண்ட்ரி மாதிரி நம்ம ஊரும் வருதுங்க. பட் இருந்தாலும் அதுக்குண்டான இதை வந்து நம்ம ஊரில் கொஞ்சம் சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். அது கிராமங்களில் எப்படி இருக்காங்க பார்த்திங்கன்னா, கிராமங்களில் இருக்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்காங்க. பட் சிட்டி இந்த மாதிரி இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய நடக்குது, தெரிய மாட்டேங்குதுங்க வெளியில். இது சொன்னால் தப்பு, அது பண்ணால் இது அப்படிங்கிறத வந்து ஒருத்தவங்க மறைச்சு கொண்டுட்டு போகிறனால தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. பட் அது நிறையா பேருக்கு வெளியில் தெரியல. பட் கிராமங்கள்லாம் உடனே பப்ளிசிட்டி ஆயிடுது, பட் சிட்டிக்குள்ளே வந்து பப்ளிசிட்டி ஆக மாட்டேங்குது. ஏன்னா இது வந்தால் அப்படிங்கிற மாதிரி அதை அப்படியே மறைச்சி கொண்டுட்டு போயிடுறாங்க. அதனால் நிறையா பேருக்கு இது தெரியல. அது வந்து தெரியும்னா சோசியல் மீடியாவிலையும் தெரியப்படுத்தலாம். பட் இல்லை அப்படின்னா அதுக்குண்டான சொல்யூஷன் யார்கிட்ட போய் இது பண்ண முடியுமோ அவங்கள்ட்ட சொன்னிங்கன்னா இதுக்குண்டான தீர்வுகள் கரெக்டாக கண்டுபிடிச்சோம். மெயினாக சட்டங்கள் கரெக்டாக இருக்கணுங்க. அது என்ன சட்டமாக இருந்தாலும் சரிங்க, கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டாக நடக்கும். இப்போ அப்படிலாம் கிடையாது. ஒரு நியூஸ் வந்துச்சா அது பெருசாக போயிட்டுருக்கு, அடுத்து ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அடுத்த நியூஸ் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வர நியூஸ் வந்து அப்படியே முடக்கப்பட்ட மாதிரி மறைக்கப்பட்டுறாங்க. பணக்காரங்களுக்கு ஒரு தண்டனையும் ஏழைகளுக்கு ஒரு தண்டனையும் கொடுக்குறாங்க. பணக்காரங்க வந்து இழுத்து போய் எப்படி ஜாமீன்லயே வெளியே விட்டுறாங்க. ஆமா, ஏழைகளா இருந்தா சுட்டு கொண்டு அதை வெளியே காட்டி அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணிடுறாங்க. போலீஸும் அப்படிதான் பண்றாங்க இல்லைங்களா? அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா நம்ம அதை நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக நிற்கணும். நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எல்லோரும் ஒரு 10 பேர் சேர்ந்து நிற்கும் போது ஒரு பிரச்சனை வந்து பெருசாக தெரியும். ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி யாரும் இருக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த பிரச்சனை எனக்கு கிடையாது, இது வந்து அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒதுங்கி போயிடுறாங்க. அதனாலேயே என்ன விஷயங்கள் நடக்குதுன்றது யாருக்குமே தெரிய மாட்டேன்டுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிறு குழந்தைகள்லாம் சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணுறாங்க. 18 வயசுக்கு மேலே தான் யூஸ் பண்ணணும், ஆனால் தெரியாமலே யூஸ் பண்ணுறாங்க, தெரிஞ்சும் சில வீட்லலாம் அலோவ் பண்ணுறாங்க. அதனால் எப்படி கண்டிக்கலாம்? அதுக்கான காரணம் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் வேலைக்கு போகிறவங்களும் இருக்கோம், வீட்டில் இருக்கவங்களும் இருக்கோம். அப்படின்றப்ப குழந்தைங்கள வந்து நல்லது என்ன கெட்டது என்னன்னு சொல்லி கொடுத்தாவே போதும். நல்லதுன்னா இப்படி தான் இருக்கணும். ஆனால் இப்போ வந்து என்னென்னா எல்லா பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, நம்ம எல்லாம் அதை தான் கடந்து வந்திருக்கோம், பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது இல்லை. குழந்தைங்க அப்போல்லாம் நம்ம வந்து எதுவுமே கற்றுக்க மாட்டோம். இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரணுன்னே கிடையாது, எல்லாத்தையும் பார்த்து எல்லா விஷயங்களையும் கற்றுக்குறாங்க. அது பேரண்ட்ஸ் ஆனால் நமக்கு தெரிய மாட்டேன்டுது. அதனால் நம்ம எவ்வளோ வேலை இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். எல்லா சைடும் சொல்லலாம். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து நீங்கள் சொன்ன மூவிஸ் பார்க்குறனால பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்கிறதில்ல, ஜாபுக்கு போயிடுறாங்க. அதனால் குழந்தைங்க மூவி பேரண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிறப்போ இந்த சீன் பார்க்காத அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ குழந்தைக்கு எந்த சீன் பார்க்கணும் எந்த சீன் பார்க்கக்கூடாதுன்னு தெரியாதனால ஃப்ரீடமாக இருக்கிறனால அவங்க எல்லா சீன்ஸுமே வந்து பார்த்துறாங்க. எல்லா சீனுமே பார்க்குறனால இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது. அது அவங்க வளர்ந்து வரப்போ வந்து பேரண்ட்ஸ்கிட்ட மறைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. திட்டுவாங்களோ ஃபஸ்ட்டு வந்து திட்டுறதே பேரண்ட்ஸ் தான் திட்டுவாங்க. எதுக்கு நீ ஃபஸ்ட்டு இதை பற்றி பார்க்க அப்படிங்கிறது. மற்ற பக்கத்து வீட்டில் அங்கிள்ஸ் வந்து நடந்துக்கிறது, அங்கிள்ஸ் வந்து தொடுறது, அதாவது குட் டச் பேட் டச் நம்ம சொல்லி கொடுத்தாலுமே அவங்க டச் பண்ணாலும் கூட இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து போல்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக நம்ம வந்து கேட்கணும். அதாவது டெய்லியுமே போகிறோம் அப்படின்னா கூட நீ அங்கிள்ஸ் போனாங்களா, அதாவது குட்டாகவே கேட்கலாம், பேடாக கேட்காம மிரட்டி கேட்காம குட்டாகவே வந்து அங்கிள்ஸ் வந்தாங்களா, பேசினாங்களா, ஸ்கின் தொட்டாங்களா, எங்கெங்கே தொட்டாங்க, எப்படிலாம் பேசினாங்க, என்னென்ன பண்ணாங்க, உன்னை அதாவது அட்லீஸ்ட் கிச்சு மூட்டினாங்களா, ஸ்மைல் பண்ண சொன்னாங்களா, அப்படி மாதிரி நம்ம கேட்டு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க என்ன பிஹேவியர் இருக்குது, நெய்பர்ஸ் வந்து என்ன பிஹேவியர்ஸ் இருக்குது, நம்ம ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயே நம்ம அங்கிள்ஸு அண்டு வந்து பிரதர்ஸு ஃபாதரை வந்து என்ன எங்கெங்கே டச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பெண் குழந்தைகிட்ட வந்து நம்ம சிரிச்சுட்டே ஒரு விளையாண்டுட்டு ஏதோ ஒரு விளையாட்டு அவங்க கூட கேம் மாதிரியே விளையாண்டுட்டும் கூட நம்ம வந்து அதை வந்து அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெளியே போனாலும் ஃப்ரெண்ட்ஸு கூட பாய் ஃப்ரெண்டாக ஓகே அலோவ் பண்ணணும், நம்ம ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்தால் தான் அவங்க அதை எச்சா பண்ணணும்னு தோணும். ஸோ அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுட்டு நம்ம வந்து டெய்லியுமே அது வந்து ஒரு லெசன் மாதிரி நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணீங்க, எங்கே போனீங்க, என்ன சொன்னாங்க, என்ன பண்ணீங்க, என்ன சாப்பிட்டீங்க, அது கூட நம்ம எக்ஸ்ட்ரா கன்வர்சேஷன் பண்ணலாம். நீங்கள் இது சாப்பிடுங்க, இங்கே போங்க, அங்கே மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன மாதிரி நடந்துக்கிறாங்க, ஒரு லிமிட் கிராஸ் பண்ணுறப்ப நம்ம அதை வந்து அந்த இடத்துல ஒரு வைக்கலாம். அது வந்து நல்லதாக சொல்லலாம். இந்த மாதிரி இருந்தால் இப்படிலாம் நடக்கும்னு சொல்ல வரல, பட் நடக்கக்கூடும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அது நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக எடுத்து போகலான்னு காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களுக்கும் சரி, ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களுக்கும் சரி நம்ம சொல்கிறப்ப நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து முக்கியமாக அவங்களுக்கு அந்த பாசம் வந்து அந்த ஏஜில் வரப்போ நம்ம ஜாஸ்தி கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். பேரண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க பாசத்துக்காக தான் அந்த சைடு கொஞ்சம் போகிற மாதிரியும்
அது வந்து ஒரு ஃபேஷன் மாதிரியும் இப்போ கொண்டு வராங்க பொண்ணுங்களும் பசங்களும். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேஷனாக கொண்டு வந்துடுறாங்க. என்ன அப்படின்னா கெட் டுகெதர் மாதிரியும் வாழ்கிற மாதிரியும் அப்புறம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. மோஸ்ட்டாக இப்போ சொல்ல போனால் காண்டம் ஒன்று வந்துருச்சு. அது வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்த மாதிரி எனக்கு இருக்குது. அது வந்து என்னென்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க. அது வந்து அதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிவிட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற சொல்லணும், எடுத்து சொல்லணும். நம்ம வந்து ஃபேன்ஸ் வந்து ரொம்பவும் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப வந்து எல்லாத்தையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம காட்டினா அவங்க அந்த சைடு கொஞ்சம் போகாமல் இருப்பாங்க அப்படிங்கிற சொல்ல வரேன். எல்லா ரிலேஷன் கூட இருக்கணும் அப்படிங்கிற. சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க மேடம். அதாவது இப்போ 18 வயசு மேலே தான் யூஸ் பண்ணணும். நிறைய பேரண்ட்ஸும் அலோவ் பண்ணுறாங்க, தெரியாமலும் யூஸ் பண்ணுறாங்க. அதை பற்றின உங்களுடைய கருத்து அதையும் பார்த்து கேட்டு போகிறாங்க. ஃபேன்ஸ் வந்து என்ன தான் ஃபோன் வந்து நம்ம இப்போ 90s ஃபேன்ஸே பார்த்திங்கன்னா உள்ளே ரொம்ப ஃபோனுக்குள்ளே போக முடியாது. இப்போ இருக்கிற போடுறாங்க. ஆனால் அவங்க பொண்ணுக்கு வந்து ஃபேன்ஸ் தெரியாமல் நிறைய வந்து உள்ளே போகிறாங்க. பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி நல்லாவே வந்து எதாவது வந்து கோட் வேர்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு எதாவது உள்ளே போக முடியாது, சொல்கிறது கிடையாது. எது போகிறோம் எது பண்ணுறதுன்னு சொல்கிறது கிடையாது, உள்ளே போகிறாங்க. அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு வந்து தான் அதான் நான் சொல்கிறேன் வந்து என்ன நம்ம சைடு பேசுகிற மாதிரி வச்சுட்டு அதுவுமே ஃபோன் யூஸ் பண்ணாமல் முக்கியமாக வந்து இந்த படிப்பு விளையாட்டு நம்ம அவுட்டிங் அதாவது லீவ் விட்டாங்கன்னா ஒரு டூர் கூட்டு போகிறது அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு கூட்டு போகிறது மோஸ்ட் அவங்கள அதில் அதிகமாக செலுத்தாமல் நம்ம இதில் முடியாது தான். ஆனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதில் கொண்டு வந்து ஒரு 70% க்ளோஸாக வச்சுட்டு வந்து ஃபேன்ஸ் வந்து குழந்தைங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்ல வரேன். என்ன தான் இந்த ஸ்பீடான காலமாக இருந்தாலுமே ஒரு விளையாட்டுக்கும் விளையாடலாம். நம்ம 50 ஆச்சு 40 ஆச்சு நான் முடியாது விளையாட முடியும்னு சொல்ல வேண்டாம். நமக்கு முடிகிற விளையாட்டு விளையாடலாம். நமக்கு அவங்க கூட வந்து இதாக இருந்தால் அவங்களுக்கு அது தெரிய வரும். சும்மா வந்து நம்ம ஃபோனை பார்த்துட்டு உட்காரு நான் போயிட்டு வரேன் அங்கே போயிட்டு வரேன் இங்கே போனால் நான் எங்கே போனால் கூப்பிட்டு போகலாம். எங்கே ஒரு ஷாப்புக்கு போனால் கூப்பிட்டு போகலாம், ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போனால் கூப்பிட்டு போகலாம். எங்கே போனாலும் நீ வீட்டில் இரு நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற பேச்சு இல்லாமல் எங்கே போனாலும் நீயும் வாமா எப்போ பழகிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி எங்கே போனாலும் கூப்பிட்டு போகலாங்கிறது நான் சொல்ல வரேன். இப்போ குழந்தைக்கு சாப்பிட்றதுக்கும் கூட நம்ம என்ன பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டிட்டு அந்த ஃபோன் மொபைல் பார்க்க வச்சு அதுவே கொண்டு வந்துடுறாங்க பழக்கம். அதை குழந்தைய விளையாட வச்சும் கூட ஊட்டலாம். அது சாப்பாடு வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல. ஸோ ஓகே ஒரு 2 வாய் சாப்பிட்டா பரவாயில்ல தூக்கி வீசிட்டு மறுபடியும் அடுத்த சாப்பாடு கூட நம்ம 2 hours 1 hours கொஞ்சம் ஊட்டலாம். பட் வந்து அந்த விளையாட வைக்கணும். அந்த குழந்தைய விளையாட வச்சா தான் ஹாப்பினஸ் வரும். அது ஃபோன் பார்த்துட்டே சாப்பிட்டு பழக்கம் நம்ம தான் கொண்டு வரோம். நம்ம தான் அந்த பழக்கத்தை கொண்டு வரோம். அதுக்கு எது நல்லது எது கெட்டதுங்க நம்ம தான் கொண்டு வரோம். ஸோ ஃபோன் பார்த்து சாப்பிட வைக்கிறதுங்கிறது லேடிஸோட சோம்பேறித்தனம் தான் நான் சொல்லுவேன். இந்த குற்றங்களை எப்படி குறைக்கலாம், என்ன பண்ணலாம்? குற்றங்கள் குறைக்கணும்னா இது யாருமே வந்து உள்ளே போனால் வெளியே வந்துடலாங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஜென்ஸ் உள்ளே போயிட்டா ஒரு இதில் வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. கேர்ள்ஸ் சேஃப்டியே கிடையாது. இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி துபாயிலெலாம் பண்ணுறாங்களே அந்த மாதிரி வந்து ஒரு கடுமையாக்கணும், ரொம்ப கடுமையாக்கணும். தண்டனைக்குன்னா பயந்துக்கணும் அந்த மாதிரி இருக்கணும். முக்கியமாக தண்டனைகள் எல்லாம் வந்து பாவப்பட்ட மக்களுக்கு தான் கொடுக்குறாங்க, பணக்காரங்களுக்கு கொடுக்குறது இல்லை. ஆமாம் பணக்காரங்கள் வந்து எல்லாமே வசதிகள் இருக்குது, பணம் இருக்குது, அரசியல் செல்வாக்கு இருக்குது, அதனால் வெளியே வந்துடுறாங்க. அது வந்து இது வந்து நம்ம பொண்ணுங்களுக்கு வந்து நீங்கள் இந்த வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி ஏதோ இந்த ஃபோன் எனக்கு இப்போ வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்க ஒரு பையன் என்னை ஃபாலோ பண்ணுறான், என்னை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு இருந்தால் மிஸ்பிஹேவ் பண்ணுறா என்னை ஃபாலோ பண்ணுறா எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே ஃபோன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு யாரோ இங்கே எல்லா இடத்துலையுமே ஒரு ஃபோன் அவைலபிளாக இருக்கணும். ஃபோன் பண்ணால் உடனே அவங்க எடுக்கிற மாதிரி ரெஸ்பான்சிபிள் கொடுக்குற மாதிரி இருக்கணும். பீப்புள்ஸும் பொதுமக்களும் வந்து உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணணும். உடனே நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி போகாமல் இருக்கணும். அந்த பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு தைரியம் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணுறான் அவன் ஃபாலோ பண்ணுறான் ஒரு 4 பேர்த்து கூப்பிட்டு அவன் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கண்டிப்பாக தைரியம் வரணும். பொண்ணு இது வந்து எப்படி சொல்கிறதுனா திருடாமல் பார்த்து திருட முடியாது சொல்கிற மாதிரி பொண்ணுக்கு தான் வந்து எடுக்கணும். அது கையில் தைரியமாக அது எடுக்கணும். அவங்க பார்க்கறேன்னா 4 பேர்த்து கூப்பிட்டு ஏன்டா நீ பார்க்குற அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். அதாவது பார்க்குற தப்பு இல்லை, பட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இல்லை. பெண்கள் வந்து ஆபாசமான உடைகள்லாம் அணிக்கிறாங்கல்ல, அது மட்டும் இல்லாமல் அது பெண் சுதந்திரம் அப்படின்னு வெளியே சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி உங்களுக்கு கருத்து? பெண் சுதந்திரம் தான் மறைக்க வேண்டியது மறைச்சா கரெக்ட் சுதந்திரம் தான். அது ரொம்பவும் வந்து அடுத்தவங்களை இழுக்கிற மாதிரி ட்ரெஸ் அணியாமல் இருந்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எந்த வேலை போடலாம், பட் எந்த அளவுக்கு போகணுமோ அந்தளவுக்கு போடலாம். ரொம்பவும் ஆபாசமாக போட்டு அடுத்தவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போகக்கூடாது. அது நம்ம ஆபாசமாக காட்டி அவன் நம்மக்கிட்ட வந்தால் பரவாயில்ல. அடுத்த குழந்தைகள் தானே இது பண்ணுறாங்க. அந்த இது வந்து அவங்களுக்கு அது மைண்ட்லேயே இருக்கிறனால அவங்கக்கிட்ட காட்ட முடியாது. ஸோ ஆமாம் அதை தேடி போகிறப்ப அந்த குழந்தையில தான் அது கத்தாதுக்கு எது பண்ணாங்கன்னா அந்த குழந்தை இது பண்ண. நான் குழந்தை சைல்டு ரொம்பவும் எதுக்குறேன். அது ரொம்ப தப்பானது. இப்படியே இருந்தால் எப்படி பெண்கள் வெளியே வர முடியும், அந்த குழந்தைகள் எப்படி வந்தது அழகான ஒரு அதை போய் பண்ணுறது நான் ரொம்ப எதுக்குறேன். பயன்படுத்தி இந்த மாதிரி எல்லாம் தப்புகள் பண்ணுறாங்க. இப்போ உங்களுடைய கருத்து? ட்ரக்ஸு வந்து நம்ம என்னங்க சொல்கிறது, நம்ம வந்து அரசியலே கொண்டு வராங்க. நம்ம அதை வந்து மக்களே யாரும் எதுவும் பண்ண முடியாது. எல்லாமே ட்ரக்ஸ்க்கு தான் ரொம்ப அடிப்படை. பெண்களே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே வந்து அப்படி தான் நடக்குது. இல்லை நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அதிகப்படியான தண்டனைகள் தான் அது மூலியமாக தான் குறைக்க முடியும். பட் நடக்காமல் இருக்கணும்னா போதிய விழிப்புணர்வுகள் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இப்போ மொபைல் ஃபோன்ஸ் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறாங்க, அதில் வர ஆட்ஸு அதில் ஜாஸ்தியாக வருது. பட் ஆனால் குழந்தைகளுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது இது வந்து ஒரு சாதாரண பாடி பார்ட்ஸ் தான், இது எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு பாடி பார்ட்ஸ் தான்
அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு அதில் பற்றின ஒரு சின்ன புரிதல் இல்லை. இது வந்து வீட்லேயும் சரியாக அதை பற்றி பேசிக்கிறது இல்லை. இப்போது உதாரணத்துக்கு சொன்னால் இவன் வந்து எனக்கு உச்சால் அடிபட்டுருச்சு, குஞ்சில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து குஞ்சுன்னு சொல்லக்கூடாது, அது வந்து உச்சான்னு சொல்லு போல. ஸோ இந்த மாதிரி ஒரு வெளிப்படையாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் வீட்டில் பயன்படுத்தி இது வந்து சாதாரண இது எல்லா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இப்படி தான் உடலமைப்பு இருக்கும், இது நீ பார்த்து ஒரு எக்ஸைட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை, இது நீ சாதாரணமாக தான் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லி நம்ம அந்த மாதிரி வளர்த்தணும். அதை வந்து அவங்களுக்கு அது புரிதல் படுத்தும் போது அது மேலும் அவங்க வளர அது மேலே இருக்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு கம்மியாகும். அப்போ வந்து தனக்கான ஒருத்தவங்களை வந்து ஒரு ஏஜுக்கு மேலே தனக்கானவங்களை தேடிக்கும் போது அவங்ககிட்ட மட்டும்தான் அது மேலே ஒரு ஈர்ப்பு வருமே தவிர கண்ணில் பார்க்குற எல்லாத்துக்கிட்ட அந்த ஈர்ப்பு வராது. ஸோ குழந்தையிலேருந்தே வளர்த்தும் போது இது ஒரு சாதாரண விஷயந்தான், அது சாதாரண உடல் உறுப்புகள் தான். இது வந்து இப்போதைக்கு இந்த உறுப்புகள் இந்த பயன்பாடுக்காக தான் இருக்குது அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு தெளிவாக புரிய வச்சா மட்டும்தான் இது ஓரளவுக்கு ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்கிறதுக்கு கம்மி பண்ண முடியும். இப்போ நடக்கிறதுக்கெல்லாம் கம்மி பண்ண முடியும் அப்படின்னா அது கடுமையான தண்டனைகள் தான். சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் எல்லா பேரண்ட்ஸுக்கும் அதில் இருக்கிற ஃப்யூச்சர்ஸை போய் நம்ம நோண்டி அந்த ஃப்யூச்சர்ஸை போய் லாக் பண்ண முடியுமா, ஆபாச விளம்பரங்கள் வருது அப்படின்னா அதை வந்து எளிமையாக்கணும். இந்த அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஃப்ரண்ட்லேயே வைக்கணும். இவங்க நிறைய செட்டிங்ஸ்குள்ளே போய் அந்த செட்டிங்ஸோட இதை வந்து ரொம்ப ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வைக்கணும். அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னா ஈஸியாக பேரண்ட்ஸ் போய் அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டு வந்து பிளாக் பண்ண முடியும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுனால தான் குழந்தைகள் தப்பாக போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இருந்தாலும் பட் அது அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா அது வந்துட்டு தான் இருக்குது. அது ஃப்யூச்சரில் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். அது வந்து மைண்டில் ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேண்டியதில் இது ஒரு செட்டன் ஏஜுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது உனக்கான ஒருத்தவங்க கிட்ட மட்டும்தான் வரணும், இன்னொருத்தவங்க கிட்ட அது வரக்கூடாது, அது வர வேண்டிய தேவையும் இருக்காது அப்படின்றது வந்து அவங்களுக்கு அது தெளிவாக புரிய வைக்கணும். அப்போ தான் மட்டும்தான் அது சோஷியல் மீடியா மேலே நம்ம பழி போடுறது வந்து இந்த ரெண்டு விதத்தில் தான். ஒன்று அந்த பேரண்ட்ஸுக்கு அது இப்போ ஈஸியாக போய் பிளாக் பண்ணுற ஆப்ஷன்ஸ் ஃப்ரண்ட்லேயே வைங்க. டெவலப்பர்ஸ் அந்த அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ் அதை கொஞ்சம் ஃப்ரண்ட்லேயே வைங்க. அப்புறம் இப்போ மொபைல் கொடுக்காம யூஸ் பண்ணாமல் இருக்க முடியும். ஏன்னா நாளைக்கு அவன் அதில் தான் பெரிய ஃப்யூச்சரும் கூட அவனுக்கு இருக்கலாம். அதை வச்சு தான் அவனோட வருமானம் அதை வச்சும் கூட இருக்கலாம். ஆனால் அது யூஸ் பண்ணாமல் இருக்கவும் முடியாது. யூஸ் பண்ணணும், அதுக்கான நாலேஜும் அதில் அவனுக்கான நாலேஜும் அவனுக்கு அதில் வரும். பட் ஆனால் இந்த மாதிரி மீடியா ரிலேட்டடாக நம்ம போகும்போது கரெக்டான ஒரு தெளிவான ஒரு அவேர்னஸ் இருக்கணும். பேரண்ட்ஸ் லைட்டாக மானிட்டரும் கண்டிப்பாக பண்ணணும். சட்டங்கள் வந்து பணக்காரங்களுக்கு ஒரு மாதிரியான சட்டம், ஏழைகளுக்கு ஒரு மாதிரியான சட்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரு தரப்பினரும் சேர்ந்து தப்பு பண்ணுறாங்க. அதுலேயும் ஆண்களுக்கு தான் பெரும்பாலும் தண்டனைகளை கொடுக்குறாங்க இல்லையா? அதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, இது சட்டங்கள் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் இங்கே சலுகைகள் நிறையா கிடைக்குது. உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா உங்கள் சட்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இருக்கிற நிலைமை ஒரு காவல் அதிகாரி பொய் சொல்லாத உண்மை சொல்லு அப்படின்னு சொன்னால் நம்ம காவல் அதிகாரி பார்த்து சிரிக்கிற நிலைமை இருக்குது. ஏன்னா நாளைக்கு அவரே பொய் தான் சொல்ல போகிறார். ஏன்னா அந்த மாதிரி சொல்லி தான் போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனால் பணம் இருக்கிறவங்க இங்கே என்ன வேணால் பண்ணலாம். பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், எந்த உண்மைகள் கூட மறைக்கப்படலாம். உதாரணத்துக்கு இப்போ கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய கோயிலில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இப்போ கரண்ட்டில் நடந்துட்டுருக்கு. அப்போ அங்கே ப்ளே பண்ணுறது அதிகாரமும் பணமும் தான். ஒரு ஸ்டேட் சிஎம்ஏ வந்து அது மேலே ஸ்டெப் எடுக்கிறதுக்கு தயக்கம் காட்டுறாரு. இப்போ நம்ம பிஎம் கூட இதை பற்றின ஒரு சின்ன டாக்கும் கூட அதை பற்றி பேசுன மாதிரி எனக்கு எந்த மீடியாவில் தெரியல. ஒரு ஜட்ஜை வந்து அதில் வந்து சொல்கிறாரு, இதை பற்றி எந்த மீடியாவும் பேசக்கூடாதுன்னு. கிட்டத்தட்ட ஒரு 18,000 எனக்கு தெரிஞ்ச ஒரு 18,000 வீடியோ பக்கத்தில் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பயம் எப்படி வந்துச்சு, அந்த அளவுக்கு ஒரு தைரியம் எப்படி வந்துச்சு. அப்போ பணம் இருந்துச்சுன்னா அதிகாரம் இருந்துச்சுன்னா என்ன வேணால் பண்ணலாமா? எந்த அரசியல் அதிகாரிகள்னால மகன்கள் வந்து தண்டனைகள் என்கவுண்டர் பண்ணப்படுறாங்க. இங்கே கோயம்புத்தூரில் என்கவுண்டர் நடந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் இது யாருக்குன்னா எளிமையானவங்களுக்கும் வறுமையானவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் தண்டனைகள் கடுமையாக இருக்குது. ஆனால் என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா என் மேலே நான் பண்ணுற தப்பு என்னால் ஈஸியாக வெளியே வந்துட முடியும். ஒரு பெண் என் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறா அப்படின்னா கூட என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நான் தண்டனையிலும் தப்பிக்கலாம். பணம் இல்லைன்னா தண்டனை அனுபவிக்கும். இங்கே அழுக்காக இருக்கிறவன் என்ன பண்ணாலும் அவன் அப்படித்தாண்டா அப்படின்ற எண்ணமும், இங்கே அழுக்கு இல்லாமல் இருக்கிறவன் என்ன பண்ணாலும் இல்லை அவன் பார்த்தா நல்ல மாதிரி இருக்கான் உடனே ஹெல்ப் பண்ணுறணும் அப்படிங்க. அதாவது வெள்ளையாக இருக்கிறவன் என்ன பண்ணாலும் தப்பு கிடையாது, கருப்பாக இருக்கிறவன் அவன் நல்லதே பண்ணாலும் அது தப்பு தான். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு.
அதிகரிச்சுட்டு வர்றதுக்கு காரணம் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தா பசங்களோட இச்சையான பார்வை தான். அவங்க எப்படி ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அவங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பழகுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷன் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் இருக்குது. அதை விட மோஸ்ட்டாக இன்டர்நெட்டு, வீடியோஸு, இன்ஸ்டாகிராம் அதிலலாம் அவங்க நார்மலாக பார்த்தாலும் அதில் இருக்க கமெண்ட்டு இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு அது வேறு மாதிரி டைவெர்ட் பண்ணுறாங்க. அவங்க இருக்க சிச்சுவேஷன் பொறுத்து தான் அவங்களோட பார்வை மாறுது. அதனால் பாலியலுக்கு எல்லாம் காரணமாக இருக்குது அவங்க இருக்க சிச்சுவேஷனும் அவங்க கூட இருக்கவங்களும் தான். மோஸ்ட்டாக சொல்லப்போனால் எல்லோரும் சொல்கிறாங்க அம்மா அப்பா வளர்க்குறதுல தப்பு பண்ணுறாங்க. அப்படிலாம் இல்லை. அம்மா அப்பா நம்ம பிள்ளை ஒழுங்காக வளர்க்கணும், நம்ம பிள்ளை நல்ல பிள்ளையாக வளரணும்னு தான் நினைக்கிறாங்க. ஒரு பாயையுமே அப்படி தான் வளர்க்குறாங்க. ஆனால் அவங்க வழி தவறி போகிறது கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்னால. ஃப்ரெண்ட்ஸுன்னு பர்டிகுலராக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாகவும் இருக்கலாம், ஆனால் அது வேறு மாதிரி ஆயிடுதில்ல. வாழ்கிறது அவங்க பசங்களோட கையில் தான் இருக்குது. இப்போ பொண்ணுங்களும் அப்படி சொல்ல முடியாது. பொண்ணுங்களும் இப்போ கொஞ்சம் மோசமாக தான் இருக்காங்க, நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்க. இப்போது ஒரு பொண்ணு ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிட்டா இல்லை கொஞ்சம் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டாலே அந்த பொண்ணோட கேரக்டரை இந்த பொண்ணு செக்ஸியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கல்ல, அது ஃபஸ்ட்டு தப்பு. அது பாய்ஸோட மைண்ட் செட் தான் அப்படி இருக்குது. பாய்ஸோட மைண்ட் செட்டுமே நார்மலாக அப்படி இல்லை. அவங்க கூட இருக்கவங்களோட மைண்ட் செட் வந்து இவங்களை அஃபெக்ட் பண்ணுது. அந்த மாதிரி ஆபாசமான உடைகள் அணியும் போது பெண் சுதந்திரம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அது பெண் சுதந்திரம்னு சொல்ல முடியாது. பெரியார் சொல்லியிருக்காருல்ல, அடுத்தவங்களோட வார்ட்ரோப்ல நீங்க கை வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி. உன்னோட கண்ணிலையும் உன்னோட பார்வையிலையும் உன்னோட மைண்ட்லையும் தான் இருக்கு. நீ உங்க அம்மா அப்பா கூட போகும்போது அந்த ஒரு பொண்ணு ரிவீலிங்காக ட்ரெஸ் பண்ணால் உனக்கு ஆபாசமா தெரியல, ஆனால் உன் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது அது உன்னோட மைண்ட் வேற மாதிரி மாறுதில்ல. இப்போ கூட இருக்க பொண்ணுன்னா அப்படி பார்க்கக்கூடாது, நம்ம தூரத்தில் இருக்க பொண்ணுன்னா அப்படி பார்க்கணுன்னு அவங்க மைண்ட் செட் இருக்குல்ல, அதனால அப்படி இருக்கு. ட்ரக் அடிக்ட் அப்படி அதை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரில. அவங்க எந்த வகையில் அடிக்ட் ஆகுறாங்கங்கிறத பொறுத்தும் இருக்குது. சில பேர் ட்ரக்கை மட்டும் அடிக்டாக இருப்பாங்க, ட்ரக் அடிக்ட் ஆகிட்டு திரும்பி இந்த மாதிரி விஷயம் பண்ணுறதுலேயும் இருக்காங்க. ஆனால் அதை எப்படி சொல்கிறது, எனக்கு அதை பற்றி அவ்வளோவா புரிதல் இல்லை. ஆனால் அப்போ ட்ரக் அடிக்டாக இருக்கவங்களும் அவங்க அம்மா அவங்க தங்கச்சிங்கிற மாதிரி ஒரு லிமிட் இருக்குல்ல, அப்போ ஏன் சின்ன குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிமிட் இல்லை? அது அவங்க மைண்ட் செட்டில் தானே இருக்குது. மெடிக்கல் படி பார்த்தா ஒரு 10 நிமிஷம் ஆசை, அவ்வளோதான். அது எப்படி வேணாலும் நீ தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற போது அது சின்ன பிள்ளையோ வயசான கலவையோ அவங்களுக்கு கண்ணில் தெரியறது இல்லைல்ல, அது ஒரு வெறி பிடிச்ச மிருகமாக மாறிடுறாங்கல்ல. பேசாமல் அதுக்கு மெடிக்கலில் நிறைய இது இருக்குது, நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, வேணுங்கிறவங்க பண்ணிக்கலாம். நிஜமாக இருக்குது, டெஸ்டிகல்ஸ் ரிமூவல் இருக்குது, வேணும்னா பண்ணிக்கலாம். ட்ரக் அடிக்டாக இருக்கவங்களுக்கு நம்ம கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தா ஏன் பண்ண மாட்டாங்க? இல்லை, சோஷியல் மீடியாவில் நிறைய நல்லதும் இருக்குது. நல்லதை மட்டும் பேரண்ட்ஸ் எப்போவுமே பார்த்துட்டே இருக்க முடியாதுல்ல. பேரண்ட்ஸ் பார்க்குறனாலையுமே தவறான வழியில் போகிறவங்களும் இருக்காங்க. பேரண்ட்ஸ் எப்போவுமே நான் என் பொண்ணை ரெஸ்ட்ரிக்டடாக வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ நான் கன்னியாகுமரி, எங்கள் ஊரில் யாருமே வெளியில் படிக்க அனுப்ப மாட்டாங்க. எங்கள் அம்மா நினச்சிருந்தா என்ன ஒரு சாதாரணமாக ஒரு பிகாம் படிச்சுட்டு எங்கள் ஊரில் இருக்க வச்சுருக்கலாம். ஆனால் எங்கள் அம்மா அப்படி நினைக்கல. நான் நல்லா படிக்கணும், நான் வெளியே போய் தெரிஞ்சுக்கணும். எங்கள் அம்மா எனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, நான் அந்த சுதந்திரத்தை காப்பாற்றணும். எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் அந்த சுதந்திரத்தை எப்போ காப்பாற்றுறேன்னா வேறு எந்த பசங்க கூடயும் வேறு தப்பான பேர் வந்துடாமல் அப்படிங்கிற போது எங்கள் அம்மாவுக்கு நான் அந்த சுதந்திரத்தை காப்பாற்றுறதா இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லை. எங்கள் அம்மா என்னை புரிஞ்சுக்கணும், நான் எந்த பசங்க கூட எப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறது புரிய வைக்கிறதுலேயும் நான் தான் இருக்கேன், புரிஞ்சுக்கிறதுலேயும் எங்கள் அம்மா தான் இருக்காங்க. அந்த மைண்ட் செட்டு எங்கள் அம்மாவுக்கு வேணும்ல. ஸோ பசங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை, தண்டனைகள் அதிகமானால் இவங்க மாறுவாங்க அப்படின்னா அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கு ஒரு மனக்கட்டுப்பாடு வேணும். பாய்ஸ்க்கு மனக்கட்டுப்பாடு வேணுங்கிறது வந்து அவங்க ஃபேமிலி ஆகும்போதோ அவங்க உணரணும், அவங்க சரௌண்டிங்ஸ் மாறணும். இப்போது கஞ்சா குடிக்கிறவங்க 5 பேர் இருந்து 5 பேர் கஞ்சா குடிக்கிறாங்கன்னா அதில் ஒருத்தன் திருந்தினாலும் இல்லை நீ அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. அந்த சிச்சுவேஷன் விட்டு நம்ம வெளியே வரணும். அரபு நாட்டில வந்து தண்டனைகள் கொடுக்குறாங்கல்ல, அரபு நாட்டில் நடக்காமல் இருக்கா? இருக்குது, அங்கே இருக்குது. அதனால தான் தண்டனைகள் அங்கே அதிகமாக இருக்குது. அங்கே தண்டனைகள் அதிகமாக தானே இருக்குது, ஆனால் அது நடக்குதுல்ல, அது நமக்கு தெரியாமல் இருக்குது. அவங்க வெளியே கொண்டு வராமல் இருக்காங்க, அவ்வளோதான். அங்கே நடக்குது, நடக்காமல் இல்லை. அங்கேயும் பெண்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, மிஞ்சு போனால் இங்கேருந்து நம்ம போனாலுமே நம்ம ஃபர்தா போட்டுட்டு போகணும். அரபு நாட்டுக்கு ஏன் ஃபர்தா போட்டு போகணும்? அங்கே இருக்க ஆண்கள்லாம் கட்டுப்பாடாக தானே இருக்காங்க, ஏன் ஃபர்தா போடணும்? கரெக்டு தானே? தேவையில்லைல்ல, நம்மளை கட்டுப்பாடாக இருக்க சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. அவங்க கட்டுப்பாடாக தானே இருக்காங்க. முஸ்லீம்ஸ் கட்டுப்பாடாக தானே இருக்கீங்க. நீங்கள் முஸ்லீம்ஸ்ன்னு சொல்ல வர்றதை விட அரேபியில் இருக்கவங்க கட்டுப்பாடாக இருக்கீங்க. அங்கே வந்து அதிகமாக தண்டனை அதிகமாக கொடுக்குறாங்க, அதனால கட்டுப்பாடாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல.
அங்கேயும் இருக்குது, நமக்கு தெரியாமல் இருக்குது, அவ்வளோதான். அங்கேயும் கஷ்டப்படுற பெண்கள் இருக்காங்க. கஷ்டப்படுற பெண்கள்னு சொல்கிறதோட இந்த விஷயத்தினால பொண்ணுங்க எவ்வளோ அஃபெக்ட் ஆகுறாங்க. ஒன்றும் இல்லை, இப்படி சும்மா நம்ம நடந்து போகும்போது நம்ம செஸ்ட் இப்படி நிமிர்ந்து பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், அருவருப்பாக இருக்கும். அந்த அருவருப்பை பாய்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அவங்க தான் ஃபீல் பண்ணணும், கொடுக்கக்கூடாதுன்னு. பணக்காரங்க இதில் ரொம்ப ஈஸியாக தப்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களால தப்பிக்க முடியாது. அவங்க அந்த குடும்பத்துக்குள்ள வாழணும்ல, அவங்களும் இன்னொரு குடும்பத்துக்கு போகணும்ல. எனக்கு சொல்ல போனால் என்னைக்கு யாரு பணம் இருக்குல்ல, உங்களுக்கு பொண்ணு கொடுக்குறதுல பணம் இருக்குது, நீங்கள் எவ்வளோ நாள் சந்தோஷமாக இருக்க முடியும்? அதான் கொஸ்டினே என்னன்னா, பணம் இருக்கிறனால தப்பிச்சு வெளியே போயிடறாங்க. கேஸ் எல்லாம் அப்படி தான், நிறைய கேஸஸ் எல்லாமே இருக்குது. கேசஸ் இல்லாதவங்க எல்லாமே அவங்க தானே அதாவது பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம கவர்மெண்ட் தான் தப்பு சொல்லணும். கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக்கலாம். சொல்லப்போனால் ஒரு வீடுக்கு பத்திரம் வாங்கினாலே நம்ம காசு கொடுத்தா முடிஞ்சிருச்சு. காசு தான் இங்கே எல்லா இடத்துலையும் பேசுது. அப்போ பாவப்பட்டவங்க என்ன பண்ணுறீங்க? நீங்கள் தெரியல, அதை பற்றி அவ்வளோ அவேர்னஸ் இல்லை. சாரிண்ணா.